ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த சேனலுக்கு முதல் முறையாக வர்றீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இலக்கியா கௌதம் முயற்சி பண்ணி அஞ்சலி கர்ப்பமாக இல்லை அப்படிங்கிற உண்மையை கண்டுபிடிக்க முடியல. இது மாதிரி தான் ஒவ்வொரு வாட்டியும் நடந்துக்கிட்டு இருக்கு. அஞ்சலி கூடிய சீக்கிரமே அவள் கர்ப்பமாக இல்லை அப்படின்னு நிரூபிக்கணும் அப்படின்னு சொல்கிறவங்க இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா, அதாவது அஞ்சலி கர்ப்பமாக இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இலக்கியா கௌதம் முயற்சி பண்ணி ஒவ்வொரு முறையும் தோற்றுக்கிட்டு தான் இருக்காங்க. எப்படியோ டாக்டரு சாதகமாக அதாவது அஞ்சலிக்கு சாதகமாக பண்ணி போடுறாங்க. அதனால தான் இலக்கியா கௌதம்னால் அஞ்சலியை எதிர்த்து ஜெயிக்க முடியலை. அஞ்சலி ஒவ்வொருவரையும் பிளான் போட்டபடி அவளுக்கு சாதகமாக தான் கர்ப்பமாக இருக்கிறதும், அதுவும் ரெட்டை குழந்தை தான் வயிற்றில் இருக்கிறதாகவும் செம்மையாக பிளான் போட்டு எல்லாரையும் ரிப்போர்ட் மூலியமாக அதை நிரூபித்து காட்டிடுறான். இதனால தான் ஒவ்வொரு முறையும் அஞ்சலி தப்பிச்சுக்கிட்டு இருக்கா. இந்த முறையாச்சும் கோர்ட்டு தீர்ப்புப்படி அஞ்சலியை செக் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் போயிட்டு அங்கே டாக்டர் செக் பண்ணாங்க. செக் பண்ணதில் வசமாக அஞ்சலி மாட்டிடுவா அப்படின்னு நினச்சாங்க. அதுலேயும் மிகப்பெரிய விஷயங்கள் அஞ்சலிக்கு சாதகமாக நடந்திருக்கு. அஞ்சலிக்கு தெரியாமலே இப்போ எஸ்எஸ்கே அஞ்சலியை காப்பாற்றிட்டார். இதில் அஞ்சலிக்கு சாதகமாக நடந்து போச்சு. அதனால தான் கோர்ட்டு இப்போ அஞ்சலி அவள் கர்ப்பமாக தான் இருக்கா அப்படின்னு இப்போ சொல்லிட்டாங்க. அதுவும் இலக்கியா மேலே எந்த தப்பும் இல்லை. அஞ்சலியை கருவை கலைக்க நினைக்கல. இதெல்லாம் ஜோடிக்கப்பட்ட பொய் அப்படின்னு சொல்லிட்டு இதில் கௌதம் இப்போ வாதாடி இலக்கியாவை காப்பாற்ற முயற்சி பண்ணியிருக்காரு. அதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு வாரத்தில் இப்போ எல்லா ஆதாரமும் கைக்கு எப்படியாச்சும் இலக்கியா வெளியில் கொண்டு வரணும் அப்படிங்கிற விஷயத்தை தான் முயற்சி பண்ணுறாரு. இது ஒன்றுத்துக்கும் கதையாகாத வேலை தான். ஏன்னா இலக்கியா ஜெயிலில் இருக்கிறது இதெல்லாம் ஒரு மைனஸ் பாயிண்ட்டாக இருந்தாலும் அதை வச்சு இதில் கான்செப்டே இல்லாத மாதிரி தான் இருக்குது. ஏன்னா இதில் முழுக்க கௌதம் இலக்கியா கண்டுபிடிக்கிற விஷயம் பார்த்திங்கன்னா அஞ்சலி கர்ப்பமாக இல்லை. அதே கௌதம் இலக்கியனால் முடியலை. இப்போ இலக்கியாவை காப்பாற்ற கௌதம் முயற்சி பண்ணி அதுக்கான ஆதாரத்தை தான் அவர் முயற்சி பண்ணாலும் இதில் அஞ்சலி வசமாக டாக்டர்கிட்ட பேசி அதாவது தான் கர்ப்பமாக இல்லை, எப்படியாச்சும் காப்பாற்றுங்க அந்த ஒரு வீடியோ கிடச்சா மட்டும்தான் கண்டிப்பாக இந்த விஷயத்துலேருந்து அஞ்சலி வசமாக மாட்டுவா. அது கண்டிப்பாக மகேஷ்கிட்ட தான் இருக்குது. மகேஷ் வீடியோ வச்சுருக்கான். அதை வச்சு கண்டிப்பாக அஞ்சலி வசமாக மாட்ட வாய்ப்பு இருக்குது. இது கௌதம் இலக்கியாவுக்கு தெரிய வந்தால் நல்லாயிருக்கும்.